வெல்கம் டு வித்யா டாக்ஸ் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், யூஸ்வலாக டிக்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ரீசன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு ரேட்செட் எஃபெக்ட் அப்படிங்கிற கான்செப்டில் பொதுவாக இயங்கும். ரேட்செட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு வகையான பல்சக்கரம். அந்த பற்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோக்கி மூவ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் மூவ்மெண்ட் நடக்குமே தவிர்த்து பின்னோக்கி மூவ் ஆகாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சைக்கிளோட பெடல் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷன் நம்ம பெடல் பண்ணோம் மட்டும்தான் அது வந்து பெடல் ஆகி ஃபார்வர்டில் மூவ் ஆகும். அதே சைக்கிளோட பெடலை நம்ம ரிவர்ஸில் சுற்றினா சைக்கிள் ரிவர்ஸில் போகுமா? போகாது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பற்சக்கரங்களோட வகைகளுக்கு பேர் தான் ரேட்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்தெந்த கான்செப்டில் அப்ளை ஆகுதோ அது எல்லாமே ரேட்செட் எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக இன்ஃப்ளேஷனுக்கு இந்த ரேட்செட் எஃபெக்ட் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன், அதாவது ஒரு ப்ரைஸ், ஒரு பொருளோட விலை வந்து பொருளோட விலை வந்து ஏறலாம் இறங்கலாம், பட் அது வந்து ஃப்ளக்சுவேட் தான் ஆகும். ஓகே, ஒரு பர்டிகுலர் லெவல் கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும். பட் விலைவாசி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இயர் பை இயர் என்ன தான் ஆகிட்டுருக்கும், இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகும், அது டிக்ரீஸே ஆகாது விலைவாசி. ஸோ அதுக்கு மார்க்கெட் பீப்புள் வந்து ஒத்துக்கிட மாட்டாங்க. மக்களும் ஒரு பொருளோட விலை வந்து ரொம்ப இறங்குறதுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் கோல்டு வந்து இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகும். அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகலாம் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் கொஞ்சம் முன்ன பின்ன. பட் ஓவரால் க்ரோத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரோத் கிராஃப் தான். அதோடைய கிராஃப் வந்து கண்டிப்பாக அது நெகட்டிவாக நோக்கி போகவே போகாது கம்பல்சரி. ஏன் அப்படின்னா, நம்ம கோல்டு வாங்குற மாதிரியே நிறைய பெரிய பெரிய ஹியூஜ் இன்வெஸ்டர்ஸ், ரிச் பர்சன்ஸ் எல்லாமே வாங்கி கோல்டை வாங்கி வால்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. பட் கோல்டோட விலை டிக்ரீஸ் ஆகிறத வந்து ஒத்துக்கிடவே மாட்டாங்க யாருமே. அதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது ரொம்பவுமே கம்மி. இதுதான் வந்து ரேட்செட் எஃபெக்ட் வச்சு சொல்கிறது. ஸோ அதனால கண்டிப்பாக கோல்டோட விலை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு மந்தில் நமக்கு டிஸ்டர்ப் ஆகலாம், 1 இயரில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். பட் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா அது க்ரோவாக தான் இருக்கும். அந்த கிராஃப் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்குமே தவிர்த்து என்றைக்குமே அது நெகட்டிவ் டைரெக்ஷனில் போகாது. ஸோ கண்டிப்பாக கோல்டு வாங்குறது எந்த சூழ்நிலையில் நீங்கள் கோல்டு வாங்கினாலும் அது கண்டிப்பாக லாபம் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.